வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மசாலா உதிராமல் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நடுத்துண்டுகளாக எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் மீன் குழம்பு நிறைய வச்சு கொடுத்தாலும் இந்த மீன் வறுவல் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க பசங்க. வீட்டில் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, மீன் வறுவல் இல்லையான்னு தான் கேட்பாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் ஈஸியாகவும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த மீன் வறுவலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா கடையில் கிடைக்கிது. நான் ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து தேவையான அளவு சால்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம அந்த மீன் துண்டுகளில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேணாம். அதோடு நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப சீக்ரெட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு தாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நமக்கு மீன் ஒட்டாமையும் சீக்கிரமாக வெந்து சீக்கிரமாக உங்களுக்கு கிறிஸ்பினஸ் தரத்துக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ஒரு மீன் வறுவல் வரும். அப்படியே நீங்கள் இந்த வேளாங்கண்ணி பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா அந்த டேஸ்ட் இதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். ஏன்னா இந்த மீன் வறுவல் மசாலா எல்லாமே அவங்க சேர்த்து அரைச்சிருப்பாங்க. இது மாதிரி 1 டைம் கடையில் வாங்கி மசாலா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். இது மாதிரி நம்ம அந்த மீனில் உள்ள அந்த வாட்டர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மீனுக்குள்ளார அந்த மசாலாலாம் போயிடும். அந்த சுருக்குன்னு ஒரு மீனோட அந்த சுவை இந்த மசாலாவில் இந்த மீனில் இறங்கிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் மசாலா மெல்ட் ஆகும். அப்படியே நம்மளுக்கு அந்த மெல்ட்டிங் பத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி அப்படியே தெளித்த மாதிரிக்கு நம்ம ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மீன் வறுவலில் நம்ம என்ன டைப் வேணாலும் செய்யலாம். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். அந்த மசாலா மீனில் ஆட் ஆகிருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மீன் வறுவல் பர்ஃபெக்டாக வரும். நம்ம எவ்வளோ நிறைய காசு போட்டு இந்த மீனெல்லாம் வாங்கியிருப்போம். ஆனால் நம்ம சொதப்பிடுவோம் வறுவல். அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த எண்ணெயில் பொரிக்கும் போது அது ஒரு தனியான ஒரு டேஸ்ட் வரும். எப்போ பார்த்தாலுமே ஒரே மீன் வறுவலாக நீங்கள் செஞ்சு கொடுக்காம டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்க வேணாம். ஏன்னா எனக்கு கரெக்டான மசாலா கரெக்டாக இதாகிட்டு அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம அப்படியே தட்டி நம்ம மூடி வச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு கரெக்டாகிடும். இதில் நீங்கள் லெமன்லாம் சேர்க்க வேணாம். லெமன்லாம் அந்த மசாலாலேயே சேர்த்துருக்காங்க. நம்ம வேணுமே மேலே சேர்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு புளிப்பாகிடும். அதனால் லெமன்லாம் சேர்க்க வேணாம். கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ நல்லா 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா இதாகிட்டு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். எப்போதுமே இந்த மீன் வறுவல் சட்டியில் தான் நான் மீன் வறுப்பேன். அதனால் இந்த மீன் வறுவல் சட்டி இது இரும்பு கடாய்ங்க. அதனால் இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது மாதிரி சின்னதாக நீங்கள் பாத்திரம் வச்சு இது மாதிரி நீங்கள் பொரிச்சு பாருங்கள். உங்களுக்கு எண்ணெயும் உங்களுக்கு இதாகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எண்ணெய் இல்லையே நிறைய வேணுமே அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். இது மாதிரி நீங்கள் சின்னதில் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு அடி சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அப்படியே பரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் ஒன்று கூட கீழே ஒட்டவே இல்லை பாருங்கள். அப்படியே கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். அவ்வளோதாங்க. இப்போ மீன் வறுவல் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துலலாம் ரொம்ப மசாலாலாம் அரைக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு ரெடிமேடாகவே இருக்குது. நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னா நம்மளே மசாலா அரைச்சி வீட்லேயும் வச்சுக்கலாம். இது இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டக்குன்னு மீன் வறுவல் செய்யணும்னா இந்த மீன் வறுவல் மசாலா வாங்கி ஆச்சி மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குது.
அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் மசாலா உதிராமல் நம்மளுக்கு மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. மீன்களோட நன்மைகளும் அதிக. குழந்தைங்களுக்கு வந்து மீன்கள் வந்து அடிக்கடி கொடுங்க. மீன்கள் வந்து கொடுக்கறதுனால வந்து கண் இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு நன்மைகள் வந்து தருது. அதனால் வந்து சிக்கன் அந்த மாதிரி வாங்கி தரதோட மீன் வந்து அடிக்கடி கொடுங்க. அது வந்து ஃப்ரெஷ்ஷான உயிர் மீனாக பார்த்து வாங்கி கொடுங்க. அது வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு இதாக இருக்கும். இந்த ஐஸு மீன் அதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகும். அதனால் வந்து நல்லதே சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன்.